ஹாய் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட சேலஞ்ச் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? என்னோட ஹெல்த்தி மாம் ஹாப்பி ஹோம் சேலஞ்சோட டே 4 தான் இது. வெல்கம் பேக் டு மை சேனல் துர்கா டெய்லி டைரிஸ். இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹெல்த்தி ஹேபிட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை, பட் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அதுதான் என்னோடய கோல். காலையில் ஏஞ்சது இப்போ காஃபியை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் நட்ஸ் சாப்பிட்றேன். அதுக்கப்புறமா லெமன் ஹனி சேர்த்து லியூக் வார்ம் வாட்டர் குடிக்கிறேன். அண்ட் மார்னிங் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கிச்சன் தான். ஏன்னா காலையிலே நான் வந்துட்டு போத் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சையுமே சேர்த்து ரெடி பண்ணிவிட்டேன். சாதம் மட்டும்தான் நான் செகண்ட்ரியாக செய்கிறேன். ஸோ அதனால் காலையிலே போயிட்டு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ்னால் ஆல்ரெடி முதல் நாளே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வரகு சேமியா தான் ரெடி பண்ணேன். வரகு மாதிரி மில்லட்ஸ் நம்ம டயட்டில் சேர்க்குறது ரொம்பவே நல்லது. அது சாப்பிட்றதுனால நமக்கு லாங் டைம் எனர்ஜியும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வெறும் வரகு சேமியா மட்டும் இல்லை, கூடவே பாயில்டு எக் அண்ட் கேரட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் அகரன் ஸ்கூலோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் சப்போட்டா தான் இன்றைக்கி பேக் பண்ணி கொடுக்குறேன். அவனுக்கு நான் இது வரைக்கும் ஜங்க் ஃபுட்டோ பிஸ்கெட் சிப்ஸ்லாம் எதுவுமே கொடுத்ததே இல்லை. அப்படி நான் எங்கேயாச்சும் போகிறப்ப கொடுக்குறேன் அப்படின்னா அது ஹோம் பேக்டு அந்த மாதிரி ஹெல்த்தியான பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்குறேன். அண்ட் ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா அது எதுவுமே கொடுக்கறதில்ல. டெய்லியுமே ஹெல்த்தியான ஸ்நாக்காக தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அம்மா அப்பா தலையில பாத்தியா? தலையில என்ன இருக்கு? அக்காவுக்குலாம் வரிசையா வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல உன்னோட பேக்கையும் வரிசையா அம்மா வைக்க சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அகரன் அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டு அவனை ட்ராப் பண்ணவும் போயிட்டோம். ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்கூல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ஜிம் போயிடுறோம். அண்ட் இந்த சேலஞ்சில் ஒர்க் அவுட்டுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது. அதை ஸ்கிப் பண்ணாமல் டெய்லியும் போகணுங்கிறது தான் ஒரு பெரிய கோலாக இருக்குது. ஸோ டெய்லியும் லிட்டில் மூமெண்ட்ஸ் இருந்தாலே பாடிக்கும் மைண்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கும் இந்த ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு எனர்ஜெட்டிக்காக தான் ஆக்சுவலாக ஃபீல் ஆகுது. அப்புறமா வீட்டுக்கு லஞ்சுக்கு சாதம் அது எல்லாமே அடுப்பில் வச்சுட்டு அடுத்ததாக நான் பட்டர் மில்கில் சியா சீட்ஸ் நிறையா போட்டு குடித்தேன். சம்மருக்கு இது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் 12 o'clock அகரனோட ஸ்கூல் முடிஞ்சிரும். போய் பிக்கப் பண்ணிவிட்டு வர டைம் கரெக்டாக வந்துடும். ஸோ அகரனை ஸ்கூலுக்கு போய் நாங்கள் பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டோம். எப்படி சொன்னாங்க? கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். யார் சொல்லி கொடுத்தாங்க? எந்த மேம்? அனிதா மேம். இன்றைக்கி லஞ்சோட மெனு பார்த்திங்கன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்கான மெனு தான். ரெட் ரைஸ், பருப்பு குழம்பு, வாழைக்காய் தவா வறுவல், பீட்ரூட் பொரியல், கூடவே 2 ஃபிஷ் தவா ஃப்ரைஸ். ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனால டேஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம ஃபேவரட் ஃபுட்ஸையே ஹெல்த்தியான வேலை குக் பண்ணால் போதும். மதியம் கொஞ்சம் ரெஸ்ட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்காக ஏபிசி மில்க் கூடவே ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டேன். ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்றப்ப நைட் வரைக்கும் நமக்கு ஓடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு யூஸ்வலாக நாங்கள் இவ்வளோ நாளாக சப்பாத்தியை தான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். பட் டெய்லியும் சப்பாத்தி சாப்பிட வேணாம், ப்ரோட்டீன் ரிச்சாக நல்லதாக ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி ஏதாவது சாப்பிட்ணுன்ட்டு இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான டயட் வெர்ஷனில் கறி தோசை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட ரெசிபி ரொம்பவே சிம்பிள் தான்.
ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் ஆயில் போதும். அது போட்டு ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயத்து கூடவே க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் டொமேட்டோவையும் சேர்த்து நல்லா சாஃப்டாகிற வரையும் குக் பண்ணிக்கணும். அப்புறமா அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சால்ட், பெப்பர் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மின்ஸ்டு சிக்கனை வந்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு கவர் பண்ணி குக் பண்ணணும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே சேர்க்க தேவையே இல்லை. சிக்கன்லேருந்து வர வாட்டரே போதும். அப்படி வாட்டர் தேவை அப்படின்னா நீங்கள் தக்காளி எல்லாம் வதக்கி முடிக்கிற டைம்லேயே கொஞ்சம் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது டோட்டலி நம்மளோட ஆப்ஷன் தான். இப்போது கொத்துக்கறி ரெடி. தோசை ரொம்ப சிம்பிள். தோசை மாவு எடுத்து ஊற்றிக்கிட்டு அதுக்கு மேலே எக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃப்பை போட்டிங்க அப்படின்னா அது நல்லா ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்பவே 1 ஸ்பூன் ஆயிலில் நான் பண்ண ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான சிக்கன் கொத்துக்கறி தோசை தான். இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டின்னர் முடித்து அகரனுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா அடுத்த நாளைக்கான நட்ஸ் எல்லாத்தையும் நைட்டே சோக் பண்ணிவிடுவேன். இந்த சின்ன ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் முன்னாடியே பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறப்ப இந்த நட்ஸை பார்த்தோன்னே ஓகே ஹெல்த்தி டேங்கிற மாதிரி ரிமைண்டரோடவே அந்த டே சூப்பராக ஸ்டார்ட் ஆகும். இப்படி தான் என்னோட ஹெல்த்தி மாம் ஹாப்பி ஹோம் சேலஞ்சோட டே 4 போச்சு. நீங்களும் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மட்டுமே தான் நம்ம கன்சிஸ்டன்சி வரும் அண்ட் அதனால கண்டிப்பாக சக்ஸஸும் வரும். அண்ட் துர்கா டெய்லிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கையும் போட்டுருங்க. நம்ம அடுத்த vlogல மீட் பண்ணலாம். பாய்.